வேண்டாம். ஐயோ அம்மா. டேய் டேய் என்ன வலிக்குதா? ஆ? நீ போற மாதிரி இருக்குதுப்பா. இப்ப பாதி தான் காமிச்சிருக்காங்க, மீதி காமிச்சாங்க உயிர் போயிடும். சௌரியம் அப்படி எனக்கு ஒண்ணுமே தெரியாது மேடம். ஒண்ணுமே தெரியாது. திருட்டுத்தனமா துப்பாக்கிய தயாரிக்கிறத தவிர வேற ஒண்ணும் தெரியாது. ஆ? அப்படித்தானே? யாருக்குடா சப்ளை பண்ண? யாருக்கு சப்ளை பண்ண? யாருக்கு போகுதுன்னு தெரியாது மேடம். மூர்த்தின்னு ஒருத்தன் வருவான். அவன் எனக்கு நிறைய பணம் கொடுப்பான். அவன் சொல்ற இடத்துக்கு பார்சல் அனுப்பிடுவேன். யார் அந்த மூர்த்தி? அவன் யாருன்னு எனக்கு தெரியாது மேடம். ஒரே ஒரு தடவை அவன் இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போய் காமிச்சிருக்கான். அப்போ ஒரு தடவை அவன் இருக்கிற இடத்துக்கு போயிருக்க. அவன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியும்? தெரியும் மேடம். இன்ஸ்பெக்டர், எங்க தம்பி இந்த பக்கம்? ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்கலாம். டேய் கிருஷ்ணா வந்திருக்காண்டா. ஏய், ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரக்கூடாதா? அதான் நேர்லயே வந்துட்டேன்ல. என்ன ரொம்ப நாளாக ஆளையே காணோம்? தலைவர் பொறுப்பு ஏதாவது கொடுத்துட்டாரா? நானே தான் வரல. அப்போ இப்போ எதுக்கு வந்த? இனிமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போக தான் வந்தேன். என்னடா சொல்ற? நான் ஏக்கத்திலேருந்து விலகிட்டேன். ஏன்? கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். டேய் மனுஷனாடா நீ? டேய் டேய் டேய், இப்போ எதுக்குடா அப்படி கோவப்படுற? விரும்பி வந்தால் ஏற்றுக்க, வெளியில் போனால் சந்தோஷமாக அனுப்பி வை. இதைத்தானே நம்ம தலைவர் நமக்கு சொல்லி கொடுத்தது. யார் அந்த ஸ்டெல்லாவா? ஆமாம். சரி நீ போடா. வரேன். பாய். பாய்டா. இந்த மாதிரி துறைகளை சுடுத்தலன்டா. வசந்த டாக்டர் தானா வந்து லவ் பண்ணேன்னு சொன்னப்ப மாட்டேன்னு சொன்னா குமரன். அந்த மாதிரி ஆள் தான்டா நம்ம இயக்கத்துக்கு தேவை. ஹலோ, எப்போ?
எஸ்கேப் ஆயிட்டாங்க. பின்னாடி பாருங்க. எல்லா பக்கமும் பாருங்க. ரூம்ல சிந்தின தண்ணி இன்னும் காயல. இப்பதான் தப்பிச்சிருப்பாங்க. போங்க போங்க. ஹவுஸ் ஓனர் யாருங்க? நான் தான் மேடம். ரூமை பூட்டி போலீஸ் கிட்ட சாவியை கொடுங்க. என்ன மேடம், என்ன பிரச்சனை? அப்புறம் சொல்றேன், சாவியை கொடுங்க. இது பொம்பளை சொன்னா கேளுங்க. பூட்டி சாவியை கொடுங்க. போங்க. சரிங்க. என்னம்மா சொல்றாரு உங்க ஆளு? ஒன்றும் இல்லை டாக்டர். He is perfectly all right. மிஸ்டர் குமரன், ஆபரேஷன் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. இவங்க மட்டும் உங்க ரிப்போர்ட்டை சரிவர கவனிக்காம இருந்திருந்தா உங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்னே சொல்ல முடியாது. என் மனசுல பட்ட விஷயத்த சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு உங்க வாழ்க்கையில வர்றதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். என்னை எப்போ டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க? குமரன், டிஸ்சார்ஜா? இன்னும் ஒரு 4 நாள் ஆகும் குமரன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். 2 ml கேட்டாமைன் இன்ஜெக்ஷன் கொடுத்துருங்க. சரி டாக்டர். மிஸ்டர் குமரன், நல்லா ரெஸ்ட் எடுங்க. எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். நான் வரமா? தேங்க்யூ டாக்டர். உங்களுக்கு ஆப்ரேஷன் நல்லபடியா நடக்கணும்னு நான் எத்தனை கடவுளை வேண்டிக்கிட்டேன் தெரியுமா? நானா உன்னை வேண்டிக்க சொன்னேன்? ஏன் இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறீங்க? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. எப்படா டிஸ்சார்ஜ் ஆகும்னு இருக்கு. உங்க மனசு மாறும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீ வெயிட் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை.
சரி, உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடணும். நான் போய் எடுத்துட்டு வரேன். அவரை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. ஓகே மேடம். எங்கடா போனீங்க? உங்களை தான்டா கேட்குறேன், எங்கே போனீங்க? என்னடா, ஏதா பிரச்சனையா? நீ படுத்துரு, அப்புறமா பேசிக்கலாம். ஏன் இப்போ பேச மாட்டீங்களோ? இல்லை, இப்போ நீ இருக்கிற நிலைமையில வேண்டாம், விடுற, அப்புறம் பேசிக்கோண்டா. இருக்கிற நிலைமையில பேச வேண்டாம்னா சொல்லுடா. பிரச்சனையா? ஆமாண்டா, என்ன? நம்ம லிங்குசாமி போலீஸில் மாட்டிக்கிட்டான். நம்ம இருக்கிற இடத்தையும் போட்டு கொடுத்துட்டான். அப்புறம் போலீஸ்லாம் வந்துச்சு, நாங்களாம் தப்பிச்சு வந்துட்டோம். ரம்யா, அம்மா ஏதாவது சொன்னாங்களா? ஒன்றும் சொல்லலை. இப்போ கூட நான் உங்களுக்கு தெரியாமல் தான் வந்திருக்கேன். கவலைப்படாத ரம்யா. ஒவ்வொரு தாய்க்கும் தன் பொண்ணோட எதிர்காலத்தை நினச்சி ஒரு பயம் இருக்க தான் செய்யும். அந்த பயத்தோட எதிரொலி தான் இது. போக போக எல்லாம் சரியாயிடும். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. ரம்யா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. ஏன்? அதுக்கு 2 காரணம் இருக்கு. என்ன? ஒன்று நீ, இன்னொன்று இந்த இந்த இடத்தோட அழகு. அழகான இயற்கை, கலப்படம் இல்லாத காற்று, பறவைகள் சத்தம். நம்மளாரையாமே நம்ம மனசுக்குள்ள ஒரு தனி சந்தோஷம். அப்புறம் என்ன பிரச்சனை? இங்கே இருந்துட வேண்டியது தானே? அது அவ்வளோ ஈஸி இல்லை ரம்யா. மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், வேர்ட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு ரம்யா. சென்னையில் எனக்கு எவ்வளவோ கடமைங்க இருக்கு. அது எல்லாத்தையும் அப்படியே உதறி விட்டு ஒரேடியே இங்கே வந்துட முடியுமா? பிரசன்னா, உங்க அப்பா இந்த விஷயத்துக்கு ஓகே சொல்லுவாரா? ஏன் ரம்யா அதை பற்றி இப்போ ஞாபகப்படுத்துறேன்? அதை நினச்சதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. உனக்கு அவரை பற்றி தெரியாது. ஏன் பிரசன்னா, அவர் கோவக்காரரா? கோவக்காரர் ராவா? வேலைக்கு வந்த இடத்துல நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவார் தெரியுமா? ஐயோ, என்ன பண்ணுவாரு? சொல்லுங்க பிரசன்னா. லவ் பண்ண பொண்ணை ஏன் கையோட கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வரலன்னு சொல்லி என்ன திட்டுவார். இப்போ விளையாட்டு தானா? தம்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க இவருக்கு. அட, நானும் தாப்பா சந்தோஷமா இருக்கிறேன். என்ன முழிக்கிற? மறுபடியும் ஃபேக்டரி வேலையை ஆரம்பிச்சாச்சு.